ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு சுவையான இனிப்பு பணியாரம் எப்படி சட்டுன்னு ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, ரொம்பவே சுவையாக இருக்கும். முக்கியமாக இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செய்து முடிச்சிடலாம். இதை நீங்கள் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் முருகதாஸ் அப்படின்ற பிரதர் நம்ம ஒரு கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே வாஸ் மை பர்த்டே, மை சிஸ்டர் ட்ரை திஸ் கேக், சூப்பராக இருக்குது, நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் கார்த்தி அப்படின்ற பிரதர் நம்ம பானிபூரி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா நான் ட்ரை பண்ணினேன், வேறு லெவல், தேங்க்யூ சிஸ்டி அப்படின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணினீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசியை சேர்த்துக்கோங்க. இது பச்சரிசி, நீங்கள் மாவு பச்சரிசியும் சேர்க்கலாம், இல்லை நார்மலான பச்சரிசி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா அலசிடுங்க. ஒரு 3-4 தடவைக்கு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 3 தடவை நல்லா கழுவிட்டேன். தண்ணி எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு தண்ணி மாற்றி மாற்றி நீங்கள் கழுவிட்டே இருக்கணும். கழுவினதுக்கப்புறமா இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கான வெள்ளைப்பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் செக் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே ரெசிபியை நீங்கள் இந்த வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம், அதாவது வெள்ளை சர்க்கரை. ஆனால் இப்படி வெள்ளை சர்க்கரையில் பண்ணாமல் நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை மண்டை வெல்லம் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஓரளவு கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கலந்து விட்டு நல்லா கரைய விடுங்க. இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நான் நல்லா மையாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வடிகட்டி சேர்த்துக்கிற போகிறோம். இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நம்ம அரைக்கணும். வெல்லத்தில் கல், மண், கப்பி ஏதாவது இருக்கும், அதனால் நல்லா இது போல் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் முந்திரி, கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பாதாம் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல், இது சேர்க்காம கூட செய்யலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். எள்ளும் இதில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துளி, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா முற்றிலும் ஆப்ஷனல், கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அரிசி அரைக்கும் போதும் சரி, மண்டை வெல்லம் காய்ச்சும் போது, அதாவது கரைக்கும் போதும் சரி, நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகி போயிடும் நம்மளுடைய மாவு. அதனால் 2-3 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. அதே போல் அரிசியையும் 2-3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். அது இன்னுமே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பணியாரக்குழியை நான் சூடு பண்ணிட்டேன்.
இது சூடானதுக்கு அப்புறமா இது எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலான எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் வாசனை பிடிக்காதுன்றவங்க அந்த மாதிரி செய்துக்கோங்க. நெய் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக நெய்யில் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. ஒவ்வொரு கரண்டியாக சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பணியாரம் நம்ம செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியிலலாம் நல்லா கருகிரும், உள்ளே வேகாமல் பச்சையாக இருக்கும். அதனால் தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுங்க. இப்போ இதே போல் எல்லா குழியிலையும் நம்ம மாவு நிரப்பிடலாம். இந்த பணியாரத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நட்ஸு சேர்க்காமல் செய்தாலும் டேஸ்ட்டு மாறாது. இப்போ பாருங்கள், எல்லா குழியிலையும் நம்ம மாவு நிரப்பியாச்சு. இதை மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு நம்ம மறுபடிக்கும் 2 நிமிஷம் வேக வைக்கணும். இது போல் ஒரு சின்ன குச்சி இருந்தால் அதை வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க. இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட திருப்பலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான கலரில் வெந்து வந்திருக்கு. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். குச்சி வச்சு திருப்ப பழகாதவங்க இது போல் ஸ்பூன் வச்சு கூட திருப்பிக்கிறலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பணியாரங்களையும் திருப்பியாச்சு. இதை மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இனிப்பான டேஸ்டியான ஹெல்த்தியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறமும் இது டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பணியாரம் நம்ம எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணிட்டோன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களில் கவர்ற விதமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம மைதா, எண்ணெய் இது போல் கெடுதலான பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பணியார குழி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ டவுட் இருக்கும். பணியார குழி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான எண்ணெய் சட்டியில் கூட பொரிச்செடுக்கலாம். ஒவ்வொரு பணியாரங்களாக விட்டு பொரிச்செடுங்க. அது இல்லாமல் தோசைக்கல்லில் தோசை மாதிரி வார்த்து கூட எடுக்கலாம். ஸோ பணியார குழி இல்லைன்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நார்மலாக கூட நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுங்க. கொஞ்சமாக சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து அதில் விடுங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டு வெளியில் எடுத்துருங்க. இது போல் நீங்கள் நார்மல் எண்ணெய் சட்டியில் கூட பொரிச்சு எடுக்கலாம். சிலருக்கு அரிசி மாவை அரைச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாங் ப்ராசஸாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணலாம். கோதுமை மாவில் செய்கிறீங்கன்னா அதே அளவு தான். 1 கப் அளவு அரிசி எடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கொழக்கட்டை மாவு, அதுக்கப்புறம் கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு, கொழக்கட்டை மாவு, இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய மாவு வச்சு பண்ணாலுமே டேஸ்ட்டு மாறாது, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யும்போது எந்த டவுட்டும் வராதுன்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்சளவு எல்லா டவுட்டும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த ரெசிபியையும் அப்லோட் பண்ணுவேன். அதே போல் இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுடைய டவுட்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.